இதுக்கு மேலே வைக்கக்குள்ள என்ன சொல்லும்? அதுக்கு மேலே மட்டை வைக்க கீழே அப்படியே இருக்கு விளங்குது உங்களுக்கு. அமர்த்தி காட்டுனா அது பிடி. இந்தா முழுக்க ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்க. அடுத்தோட என்ன மாதிரி வேற எதுவும் சொல்லுவாங்க. இந்த மட்டை இருக்கு தானே பணம் அது அங்கே கொண்டு போய் பழைக்கும். இங்கே சீட்டு காட்டி அதுக்கு சொல்றது இளைப்பாறங்கொட்டு. இளைப்பாறங்கொட்டு அப்படியே சைக்கிளை விட்டுட்டு இதில் வந்து படுத்துருவாங்க. இந்த ஓட்டையை கலாணி பாடுறாங்க புதுசுலேருந்து. வாயா வா பிள்ளைம்பளை செஞ்சு வந்தேன் கிடையாது. விளங்கம் காட்டிதான் ஒரு என்னத்தையும் சொல்கிறேன் பார்ப்போம். இது வந்து இப்படியே இந்த காவல் இருக்குல்லோ, இது வந்து இப்படி கிரேட்டி தான் வைக்கணுமா. இந்த மூளை பொறுக்கு இருக்குல்லோ, இது வந்து இப்படி கவுட்டு வைக்கணுமா. ஆனால் மே கவுளை கூட மேலே மேயணுமா. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் சரி. இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எங்கட வீட்டை தான். இன்றைக்கு என்ன காணொளி பார்க்க போகிறல, காணொளி பார்க்க முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அது உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கி என்ன காணொளி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டோன்னா, சரி அதை வந்து கயிறு கொண்டு வந்து கொடுத்தது மேலே வந்து இவ்வளோ நேரம் நான் பின்னி கொண்டு வந்தேன். அந்த சைட்டு இதை அவங்கள வந்து அந்த மேலே ஒட்டுறதுக்கு வந்து செட் பண்ணி கொண்டு வந்தவங்க. இப்போ ஒட்டுறதை வந்து உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் வாங்கினேன். இப்போ ஆள் குறையில் இருந்தால் பின்னி கொண்டு வந்து அவன் ஒட்டுறான். இந்த மேலே வந்து பின்ன இப்போ ஓகேயோ. அவங்கள பார்த்தீங்கன்னா அவன் வந்து அதை செட் பண்ணி கொண்டு இருக்கிறான் மேலே. அதை செட் பண்ணிவிட்டு அப்படி ஒட்ட வேண்டியதான். ரெண்டு கீழே கைத்தை வந்து இது கைத்தை கைக்குள்ளே வச்சுருந்தா சுத்த சுகம் ஓரளவுக்கு. ரெண்டு நான் அப்படி தான் சுற்றினா கொஞ்சம் ஓடிக்கொண்டு வந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா சும்மா ஓரளவு பெரிய தாக்கம் இல்லாமல் நம்மளை ஒட்டினாலே இருந்துருவேன். அப்படி இந்தா ஒட்டு நடக்குதுங்க. அது ஆனால் மணியாக தான் கிடக்கன். சரி அப்போ பாருங்க, இது வந்து உண்மையிலே வந்து ஒரு வேறு லெவலில் தான் வருது. ஃபுல்லாக சுற்றி கயிறு முதல்ல வந்து நான் ஃபுல்லாக சுற்றி முடியும் அப்படி இருக்கும். மொக்காத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கயிறு வந்து மேலே சுத்தாமல் விட்டுருப்போம். அது காரணம் பார்த்தீங்கன்னா அந்த இதுக்காகத்தான் ஏண்டா ஒட்ட பட்டுடும் கயிறில். இந்த எரிஞ்சு ஓடுமுண்டக்காகத்தான் கிட்ட கொண்டு விட்டு கூட இல்லை. இந்த ஒற்றோடம் எல்லாம் ஒட்டி முடியத்தான் ஃபுல்லாக சுற்றுவோம். என்ன சொல்லு சுத்த 6 மூலையும் ஒட்டணும். ஒட்டி போட்டு சுற்றிட்டு பார்ப்போம். சரி, இதை வந்து சுற்றுறது வந்து உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுத்த வேலைன்னு சொல்லலாம். அப்படி ரொம்ப கஷ்டமான வேலை இது சுற்றுறது. ஏன்டா நேற்று இரவில் இருந்து இன்றைக்கு பாருங்க அடுத்து மறுபடியும் பொழுது பட்டுட்டு இருந்து சுற்றி கொண்டு இருக்கிறோம். அது நாங்கள் மேலே கயிறு இல்லாத வழியாக தான் கயிறு ஆர்டர் பண்ணி தான் எடுத்தது. எடுத்தோடனே கயிறு இல்லாத வழியாக கீழே வச்சு சுற்றலாம், மேலே வச்சு சுற்றுறோம். மேலே வச்சு சுற்றுவா கூட செய்ய கஷ்டமாக கிடக்கு. நேரியெல்லாம் பெண்ட் எடுக்க சுற்றுறன்றது என்ன செய்யற சுற்றுறாதான் ஏதோ உடனே இருக்கும் என்றதுக்காக சுற்றி கொண்டு இருக்கிறோம். சரி, மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால்
அப்படி தான் எங்களுக்கான உண்மைக்குமே இது வடிவாக இருக்கா இல்லையான்றதை கமெண்ட் பண்ணுங்க. இதில் இதுக்கும் ஏதாச்சும் மாற்றி கருத்து இருந்ததுன்னா அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஐடியாவில் வந்து தேவை. இதை வந்து சுற்றுறது வந்து உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செத்த வேலைன்னா சொல்லலாம். அப்படி ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை இது சுற்றுறது. ஏன்டா நேற்று இரவில் இருந்து இன்றைக்கு பாருங்க அடுத்து மறுபடியும் பொழுது பட்டுட்டு இருந்து சுற்றி கொண்டு இருக்கிறோம். அது நாங்கள் மேலே கயிறு இல்லாதபடியாக தான் குறைவு கயிறு ஆர்டர் பண்ணி தான் எடுத்தது. எடுத்தோடனே கயிறு இல்லாதபடியாக கீழே வச்சு சுற்றலாம், மேலே வச்சு சுற்றுறோம். மேலே வச்சு சுற்றுவா அப்படி செய்ய கஷ்டமாக கிடக்கு. நேரி எல்லாம் பெண்ட் எடுக்கிறாக்களுக்கு சுற்றுறன்றது என்ன செய்யறது. சுற்றுறாதான் ஏதோ தான் இருக்கும். இதுக்காக சுற்றி கொண்டு இருக்கிறோம். சரி, மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி தான் எங்களுக்கான உண்மைக்குமே இது வடிவாக இருக்கா இல்லையான்றதை கமெண்ட் பண்ணுங்க. இதில் இதுக்கும் ஏதாச்சும் மாற்றி கருத்து இருந்ததுன்னா அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஐடியாவில் வந்து தேவை கண்டிப்பாக உங்களோட வெளி ஐடியாக்கள். ஓகே, இப்போ பார்த்துருப்பியால் இதில் அந்த கயிறு வந்து இப்போ எங்களுக்கு வந்து ஃபைனலுக்கு வந்துட்டு கட்டி என்னென்னு சொல்கிறது இடைக்கு கொஞ்சம் கொஞ்சம் விட்டுருக்குறோம் கட்டாமல். நாங்கள் எங்கே போவோம் கயிறு அவுட்டா கொழும்பு போகுமா? இதில் கயிறெல்லாம் அவுட்டா கொழும்புக்கு போவோம். உண்மைதான். ஏன்னா அப்படி பண்டல் கணக்காக வந்துட்டேன். கயிறு முடிஞ்சுது அப்படின்னு இல்லை. இப்போ சரமிட்டு தான் சொல்லி விட்டுருக்கேன் கயிறு வாங்குறாக்கன்ட்டு. அந்த கடைக்காரருக்கு நெல்ல புழுவோம். ஓ, கடைக்காரருக்கு நெல்ல. இது உண்மையில எப்படி இருக்கிறா? கட்டம் வேறு லெவலே வேறு லெவலே இருக்கும். வேறு லெவல் தான் கிடக்குது. நிற்கவும் பயமாக கிடக்கு. உடஞ்சி விழுந்தாங்க வந்து சே உடையார் சட்டப்படி உண்மைக்குமே சட்டப்படி இருக்குது. இப்படி பிடிச்சி கொண்டு நிற்கிறேன். இந்த ஓடி ஓடு ஏறி நின்று வர காட்டுறேன். அவ்வளவு பலம் ஒட்டு நம்பிக்கைக்குரியதான். ஏன்னா நம்பர் 1 நல்ல பட்டங்கள்லான நல்லா இருக்கு போல இருக்கு. உண்மையாக நல்லா தான் கிடக்கு. நல்லா தானே கிடக்கல தெரியும். ஆனால் உயரம் கொஞ்சம் கூடி. சரி, இப்போ நாங்கள் இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்து இந்த துண்டு தான் கிடக்கு கொண்டு அங்காலயம் வந்து வேறு ஐடியாவில் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படியா நான் விட்டுருக்குறேன். பார்ப்போம். அதே மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவில் காட்டுற வீடியோ ஸ்டிக் பண்ண பாருங்க. இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ கருத்துக்களை எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு பார்க்க வேறு மாதிரி இருக்கும். ஓகே, அது வந்து எல்லாமே வந்து முடிஞ்சுது. இப்போ வந்து மறுபடியுமாக நாங்கள் வந்து என்னென்னு சொல்கிறது காவலை மேய போகிறோம். இரவு தான் வந்து காவலை மேய போகிறோம். இப்போ டோச் பிடிச்சி தான் நான் வந்து வீடியோ எடுத்து நிற்கிறேன். வயரிங்காரண்ணே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அண்ணஞ்சு வந்து நிற்கிறாங்க. நீங்கள் அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுறாங்க. வயரிங்காரண்ணே தென்னையே சுற்றுறாரு அவர அதுதான் கண்டுபிடிச்சிட்டாரு. ஒரு லைன் உண்டு கம்பிகளோட முட்டுப்பட்டுதோ பல்பல் போட்டு விட கம்பிகளோட முட்டுப்பட்டுதோ கம்பிகளோட இருக்கு சில மாதிரி. அதுவும் டிரெக்டாக வர கரண்டா செலோ டேப் இல்லை டாக்டர் சொப்பின் அடிங்க சொப்பின் இந்த பொழுது எடுத்து கரண்டில் கொளிட்டு நாக்கடை இப்போ மெயின் கரண்ட் கைக்கு தெரியும், நாக்கு தான் தெரியும். நாக்கி பார்க்க தான் தெரியும் கரண்ட்டு. அது ஒரு சின்ன ஒரு ஒர்க் கொண்டு வரும். சுற்றி தெரியுது முன்னால் பால் வந்து லைட் போடுறதுக்கு பார்ப்போம். இது கண்ணாடி பொழுது உள்ள கஷ்டம் அம்மா நான் கொண்டு வரும். கண்ணாடி பொழுது தான் ஓகே. மற்ற வந்து நான் செஞ்சு கம்பியை வெட்டும். அப்படியே மணியாக தான் இருக்கேன். வேறு லெவல் வேறு லெவல். பைப்புக்கும் கொடுக்க மணியாக இருக்கேன். பட்டு பஸ்ஸாக பாருங்க இஞ்சி பஸ்ஸாக லூ பண்ணுற அறிஞ்சாரும். வழியாக கட்டு நல்லா. சரி நாங்கள் மேய்க்க பார்ப்போம். பஸ்ஸாக லைட் போட்டார் பாருங்க. இந்த பொடியில் எல்லாமே வந்து நல்லா நீட்டாக நிற்கிறாங்க. பஸ் ஏறுறாங்க. பஸ் ஏறி ரெடியாக சொல்ல தான் இப்படி வேலை செய்வாங்க. ஓடுங்க நடந்து இப்படி அடே இல்லாட்டி இந்த நடு துண்டாடுங்க. ஒரே ரீப்பியாக வாங்கி கொண்டு வரலாம். 10-12 ரீப்பி ஒரே முளத்தில் வேணாம் வெட்டி போட்டு கொழி விட்றானு. 12 அடி ரீப்பி என்று சொன்னால் அது கொம்பு அடி என்று சொன்னால் அங்கே அதை போட்டு விட்றான் மிச்சத்தை.
முதல்ல டேப்பொடியில் அடுத்தாலும் நான் ஏதோ எல்லாம் வாங்கி வச்சுட்டு போய் ஏந்திக்கிறேன். இப்போ அது ரொம்ப அடி தான் பேர் நினைக்கிறேன். எத்தனை அடி? 6 அடி. 6 அடி என்றா அங்கே 4 10 அடி ரீப்பேர் எடுக்க சரி. அப்படி மேல் துண்டாளா அப்படியே மேல் துண்டாளா 10 அடி ரீப்பேர் 6 ரீப்பேர் எடுக்க சரி. எத்தனை? 4 அடி. சரி 10 அடியில் 6 ரீப்பேர் எடுத்துன்ற சரி. அப்படி பாருங்க 6 அடி 4 அடியில் இருக்குதானே இருக்கு. இருக்கு. எப்படி வெட்டுவான் 6 அடியில் 4 அடியில் எல்லாம் ஒரே அளவு தானே என்ன விட்டம் ஓ இல்லை விட்டம் உண்டாத்தான் இருக்கும். அப்படியே பேரா இருக்கா சந்தேகம் உண்டா? விட்டம் உண்டாத்தான் இருக்கும். அந்த லைனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இல்லை ஒன்றை மேல் மூலகம் டாக்குமெண்ட்ல தூணை பார்த்தாலே தெரியும். அந்த லைன் ஓகே இருக்கும். 6 அடிக்கு ஏற்ற மாதிரி கட்டுறான் இல்லை ஜிபிஏ வளைச்சி கட்டுறான் நிமித்தி அங்கே கீழே ஓடணுமா இந்த ஏத்தல் இல்லை மேலே கொஞ்சம் வாங்கிக்க நாங்கள் 6 அடி வராடா ரீப்பை 7 அடி வரும். 7 அடியில் 2 7 அடியில் 2 6 அடியில் 1 2 3 4 7 அடியில் 2 அது 6 அடி என்று நீங்கள் 6 அடி என்று 6 அடி வராடா 7 8 தான் வரும். இல்லை 6 அடியில் எடுத்துனாங்க பிரீத்து 6 அடியில் 4 முதல் அடியில் 2 வாங்கிட்டு அடுத்த 4 அடியில் 4 4 இல்லை அது மாறுதான் 4 5 6 6 6 பெண்ணோட வர போய் அதிர்ஷ்டசாலி இல்லை அதிர்ஷ்டசாலியை ரெண்டு ஒரு விருப்பம் இல்லை போல எனக்கு. அவனும் வெயிட் தூக்குறோம் சரியா இந்த இதை பாருங்க அப்படியே ரீப்பை வேணுமென்னு சொல்லி ரீப்பை போனாங்க. அங்கே போக கழிவு பொருட்களும் கொஞ்சம் இருந்தது எடுத்து கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி இங்கே ரீப்பை இருக்குது. நாளைக்கு பகல் போனால் தானே கொஞ்சம் கழிவு பொருள் இன்னும் அள்ளி கொண்டு வரலாம். அள்ளி கொண்டு வந்து அடே இங்கே மரப்பட்டை இருக்குல்ல மரப்பட்டை அறுத்த மரப்பட்டை இருக்குது தானே மரங்கள் அறுத்தது அந்த பட்டையில் கொஞ்சம் சைட்டு கோடி விட அப்படி இருக்கும். டக்குன்னு போனோன்னா அதில் பிளான் ஒன்று வந்துட்டு எனக்கு அது வளைஞ்சா என்ன சேவ் பண்ணி கவுத்து நிமித்தி கட்டுறானே என்ன விசந்துறேன் எல்லாத்துக்கும் பிளான் இருக்கு யோசிக்கிறேன். இது எப்படி இருக்கு இந்த சட்டம் இருக்குல்ல ஓ இந்த சட்டங்களையும் வந்து சைட்டில் ஓடக்கூடிய மாதிரி எல்லாம் செட் பண்ணி சொல்லி போட்டு வந்து நான் மிஞ்சிற கழிவெல்லாம் பையங்கன்னு சொல்லி இதெல்லாம் அது அது ரீப்பை காசுக்கு வேண்டாம் மிஞ்சிட்ட இது கழிவு இது வந்து விலை தான் கிலோ இது இவ்வளோ தெரியுமே 50 ரூபா கிலோவுக்கு தானே வரும் வெயிட். ஆனால் இது எவ்வளோ நல்லது இப்படியல் பயன்படுத்தினா தஞ்சத்தில் வட்டி போட்டு இந்த கயிறு என்ன விலை? எந்த கயிறு அது இது என்ன சின்ன முடிச்சா கிடக்கு இது என்ன சின்ன முடிச்சா கிடக்கு இது எங்க வாங்கினது இது நட்டம் இது என்ன 300 ரூபா வரும் நினைக்கிறேன். எவ்வளோ இது நான் வாங்கி 2400 ரூபா இது நட்டம் இப்படி வாங்குறேன் ஏண்டா ஏண்டா எவ்வளோ 500 ரூபாவோ சின்ன முடிச்சு சரி எப்பயே காட்டி தந்துட்டாங்க தான் பொம்பளையில் விட்டால் சிக்கலாம். ஆனால் ஏதோ ரீபே பண்ணி சொன்னீங்க என்ன இல்லை ரீபே இதை ஜாயின் பண்ணி போடலாம். அட இது 5 ரூபாடா 1 கிலோ அது எடுக்கணும் என்ன எல்லா மரக்காலையும் தேடி நடக்கலாம். அதான் 1 கிலோ 5 ரூபா நான் மிஷின் போட்டு ஏற்றுறேன் நான் முழுக்கிறேன் மாறினட்டு நிறைய கிடாக்கு பொறுக்கி இது இவ்வளோ பொறுக்கி எடுத்துட்டு வந்து நாங்கள் 1 கிலோ 5 ரூபா அதுக்கு என்னத்துக்கு வாங்கிங்க எங்கள் மேலே தான்றதுக்கும் அது தேவை அது தேவை இது இதுக்கு விளையாட்டு இருக்குது போகிறோங்க இந்த நான் சொன்னது மாதிரியே வந்து செய்கிறதுக்கு ரெடி இந்த அண்மையில். இப்போ என்னடா நாங்கள் அதுக்கு ரீபே காட்டுவோம் என்ன ரீபே காட்டுவோம். ஓகே ஓகே எந்த ரீபே வேணும் பெருசா சின்னதான் ஆனால் மே கொழுவுற மாதிரி மேயணுமா இல்லை கரெக்டா தந்து அப்படி வச்சு என்ன பெருசு பெருசு ஏதாவது எத்தனை அடி வந்து நீங்கள் 4 அடி தான் 4 அடி கொடுத்தாங்க கணக்கு பார்த்தா இல்லை நிலம் கூண்டாலும் பெரிய மேலே வச்சு காட்டிடுங்க ஒளியால் மறையில தான் வெட்டங்கடா இல்லை நிலம் கூடினா கீழே வைக்கணும் கீழே வச்சு கீழே கீழே முன்னு வைக்கலாம் அதே அளவு தான்
இன்னைக்கு வச்சு பிரியோசனம் இருக்குதான் இந்த கொஸ்டா இருக்குதான் வா இதே பே அதில் துண்டு வேலை தாங்க வச்சு காலத்துக்கு சப்போர்ட்டு தான் அப்புறம் இந்த சப்போர்ட் வேணும் அதான் வந்து நாங்கள் வந்து இந்த இருக்கிற இப்படியான பொருட்களை வச்சு தான் ஒவ்வொரு செய்யறதா இருக்கிறோம் இந்த இதை பே மேலுக்கு நாங்கள் இருக்கிற எல்லாத்தையும் கட்டி விட்டா பெல்லாம் படாது மட்டை வச்சு கட்ட சுகமாக இருக்கும் உயர்த்தி விடுங்க அது கொஞ்சம் உயர்த்தி விடணும் என்ன உயர்த்தி கட்டு எங்களுக்கு எவ்வளோ மேலே மாடு போட்டா கட்டுறோமோ நல்லா அந்த ரீப்பை இருக்கட்டும் என்ன ஃபுல்லாக கட்ட போறீங்களா ஒன்று போட்டா தெரியும் இருக்கிற கிரீப்பில் கீழே விட்டுவிடுவேண்ணா இதை போடுவோம் மேலுக்கு இல்லாட்டி தான் பெரிய சும்மா கட்டுற இது நார்மல் கட்டுது இது போட்டால் தான் நாங்கள் நடந்து திடீர்னு கொஞ்சம் பரப்பாணி நான் பாரோட நடப்போம் பாரோட இது போட்டாலும் நான் ஃபிலம் வைக்கல ஹார்டில் இது வைக்கும் என்ன இதே கிடக்குது என்ன இருக்கிறத ஓடி விடுவோம் எல்லாத்தையும் உயர்த்தி தான் இங்கே வாட்டலாம் ஓ ரீபேலாட்டி வட்டி தான் ரெண்டா வட்டி தான் வீட்டை மார்க் பண்ணி தர மாட்டாங்க கட்டிங் பிளேட் கிடக்கும் கட்டி பிளேட் உங்கள்ட்ட 2 பிளேட் கிடக்கணும் அதை விட்டுலாங்க அதனால் இல்லாமல் இல்லை நிறைய பிளேட் கிடக்குங்க வீட்டை எங்கே வீட்டோட போயிட்டு கட்டி போட்டு இப்படியே வச்சு பட்டிடாத இது ஓகேண்ணா அதில் கட்டலாம் தானே அது ஓ காணுமா காணும் தானே ஓ அப்படி கட்ட கட்டிங் பிளேட் அப்படி எடுத்துட்டோம் வீட்டை அடக்கம் வீட்டை கிடந்த பாருங்கோ அப்போ இதெல்லாம் ஃபுல்லாக நாங்கள் பறையை போட்டு உங்களுக்கு காட்டுறோம் அப்படின்ற சரி இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரீப்பை வந்து ஐயோ வட்டி கொடுக்கணும்னா மேலே கத்தியால் வெட்டுறதுலேயே ஆள் பேசா இந்த கத்தி என்னதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது எல்லாத்துக்கும் இங்கே அதிங்க சிலோப்பில் அடிச்சவங்க மேலே வேறுங்க கட்டி கொண்டிருக்காங்க பொழுது வளர்த்தோம் வெயில் சரியான நடிகால வெயில் அண்டு அடியால் மாலைக்கு தான் இப்போ செய்கிறோம் காவலையை பொறுத்தவரை இந்த ரீப்பை வந்து கூட போடுறது எவ்வளோ நல்ல மேண்டா பிடிமானமும் கூடவே இருக்கும் பிடிச்சி கட்ட வெயிட் போட கூடிடும் அப்போ பெரிய இடைவெளி இருக்கக்கூடாது காவலை மேயும் பொழுது பெரிய இடைவெளி இருக்கக்கூடாது மற்றது வந்து மட்டையில் பிடிச்சி கட்டேக்க எவ்வளவு கூட போடுறோமோ அவ்வளவு நல்ல ஏன்னா இந்த காலத்தில் காவலை மேய்கிறவங்களுக்கு தெரியல எப்படி மேய்கிறன்றது மாதிரி கண்டிப்பாக முறையில் சொல்லித்தாரோம் பிள்ளையோ சரியோ தெரியல ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவு சொல்லித்தாரோம் ஏன்ற சொன்னால் இந்த தண்ணி வடிகிறது தான் மெயின் முக்கியம் அதனடியால் தான் இந்த பாருங்கோ இப்போ நான் வந்து இது கவாஜிக்கு அங்கே போயிருந்தேன் மரக்காலைக்கு போக இதெல்லாம் வெட்டி போட்டது கணக்கு கிடந்தது அங்கே அப்போ இது வந்து கிலோக்கு படி கேட்டேன் 1 கிலோ வந்து 20 ரூபா 1 கிலோ 20 ரூபாண்டா அப்போ இதில் கணக்கு வந்துச்சு இது வாங்கிட்டு ஒரு ரீபே மேனந்தோடைய சைக்கிள் மோட்டர் சைக்கிளில் போய் கொஞ்சம் எடுத்து கொண்டு வந்தாங்க இப்போ இதுக்கு இருக்கிற சமாளித்து காட்டுவேன் இது அப்போ நான் எல்லாம் ஃபுல்லாக எல்லாத்தையும் மேலெல்லாம் கட்டி போட்டு காவலை மேய்கிற கட்டம் பெறும்பொழுது உங்களுக்கு நான் வந்து சரியான முறை காட்டுறேன் நீங்கள் மேய்கிறதா இருந்தால் முக்கியம் தடி கூட போடுங்கோ அது எவ்வளவோ நல்லது இப்போ நாங்கள் இதில் போடுறோம் அது வந்து இங்கே மட்டையை குடி கட்டுறா கட்டலாம் என்ன தடியாக இருந்தாலும் நல்ல கொஞ்சம் உளுத்து போகாத தடியாக கட்டுங்க நல்லதாக இருக்கும் ஓகே இந்த பாருங்க ஃபுல்லாக மரமெல்லாம் கட்டியா செடி வந்து ஓலை கட்டுற கட்டம் தான் இந்த முழுக்க ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்க ஓம் என்ன இது சந்திரன் ரைட் உங்களை தான் பார்த்து நீங்கள் பருக உங்களால் பரு வைக்க இல்லை மகன் பருத்தி அடையிறேன் ஓலை சரி இப்போ அப்படி ஒரு ஆள் கீழே வரத்தான் போகணுமா அதான் ஓகே அதில் ஒரு கட்டு நீங்கள் அதில் கட்ட தேவையில்லை இடையில நீங்கள் கை வச்சிருக்கீங்க முன்னுக்கு கை வச்சிருக்கீங்க அதில் அமர்த்தி கட்டினா சரி ஒரு ஆள் இப்போ கட்டினீங்கன்னு அது வந்து மேல் வட்ட கவுண்டர் நிற்கணுமே கீழ் மட்டை இப்படி வச்சுட்டு மேல் மட்டை முழுக்கதுக்கா வந்து தான் இருக்கும் அப்படி வச்சு கொண்டு போக தெரியும் உங்களுக்கு தண்ணி வழி நானே கட்டலாம் ஒரு ஆள் தான் கட்டு ஓகே நான் இங்கேயே கட்டி கொண்டு போகிறேன் மோனிக்கா டியூஷன் கூட சரி சரி ஒரு மோனிக்கா இல்லை வருவா
இப்போ பாருங்க ஓலை வந்து வச்சிட்டோம். இந்த ஓலை வந்து இந்த முதலாவது வந்து இந்த கருக்கெல்லாம் ஃபுல்லாக வெட்டி இருக்கணும். முதல்ல வெட்டணும் நாங்கள் கயிறு வந்து கட்டையிலாது. மற்ற ஓலை வந்து பாடு பக்கம் இருக்குது, தண்ணி வழிஞ்சு போகிறதுக்காக. உண்மையிலே எங்களுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு அண்ணன் வந்தவர், அவரும் வந்து இப்போ நம்மள சொல்லி தந்தவர் இப்படி தான் செய்ய வேணுமெண்டு. என்னன்றா அந்த பக்கம் இது வந்து இப்படியே இந்த காவல் இருக்குல்லோ, இது வந்து இப்படி பிரட்டி தான் வைக்கணுமா. இந்த மூளை போருக்கு இருக்குல்லோ, ஆமாம், இது வந்து இப்படி கவுட்டு வைக்கணுமா. இதுக்கு மேலே வர லைன் எல்லாம் இப்படி கவுட்டு தான் இப்போ நாங்கள் வந்து சும்மா கட்டியிருந்தால் இப்போ அவர் வெராட்டி ஒழுகி இருக்கு வேணா பார்க்க கட்டின மாதிரி இருந்திருக்கு. ஆனால் பார்க்க ஒழுகி கொண்டு வந்துருக்கு தண்ணி. இப்போ பாடா செய்யக்கூடிய மாதிரி கிடக்குது. சரி, அப்போ அவர் வந்துட்டார். அவர் சொல்லி தருவார். ஓகே ஓகே. கருக்கு போடணும், கருக்கு வெட்டணும். என்ன டயர் ஓகே. என்ன இந்த ஓலை வெட்டுற லைன் ஒரு ரகமே. சரி, இந்த அப்படி டே இப்படி வந்துடு. நடக்கவும் அஞ்சு வருஷம் வந்துட்டியா வேறிங்காரன் லைட்டாக போடுங்க. வேலையை தொடங்க. நல்லா கருக்கு ஜீவியா இருக்குல்ல நீங்கள். என்ன லைட்டாக போட்டு விட்டா உங்களுக்கு சுகம் இல்லையா? இவ்வளோ ஓலையும் காணுமே நாங்கள் கட்டுற வரைக்கும் கட்டிக்கொண்டு போவோம். காணும்னா நினைக்கிறோம். இதில் அப்படியே நான் 3 லைன் பிடிக்கும். 3 நாள் எடுத்துட்டேன் போல. ஓ அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி எழுத்து காட்ட மணியாத்தான் இருக்கு. இங்கே அடுத்த மாண்ணா ஓய் கீழுக்கு ஒரு ரீப்பை போட கொடுக்கணுமா அப்படியே லைனுக்கு? மேலாலையோ இல்லை இதில் பள்ளம்புல அந்த 1.5 பொத்தார் போட்டிருக்கோம். வைக்கணுமா அந்த உயரத்துக்கு ஒரு 2 போட்டா அப்படியே கீழே அமர கூடாது. போடலாமா? ஓ தூக்கி இதில் வச்சு இதில் கட்டுறாரு. சரி சரி சரி. இது மெட்ட கத்தியும் கொண்டு வந்து நான் எடுத்தாரு. அது நல்ல கத்தி அது. ஓ ஓ ஓ கட்டிட்டீங்களா? இதெல்லாம் நாங்கள் முதல்ல எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கோம். என்ன அவ்வளோ எல்லாத்தையும் அடுத்தான் ஓகே. விளங்கம் காட்டி தான் ஒரு கட்டா என்னதுன்னு சொல்கிறேன் பார்ப்போம். அதுக்குள்ள மூளை கரிஞ்சல கிட்டேல வந்துடுது. வெராட்டி இப்போ கட்டஞ்சரி போல சும்மா கட்டுவோம் வறுக்கிட்டுட்டோம். ஒருக்கா சொல்லி கொடுத்தா விளங்கத்தானே வேணும். அரை ரவுண்டில் விளங்கும் பொடிகள் பிடிச்சிருவாங்க. இல்லை நேரம் இங்கே இங்கே அங்கே ஓலையை வைங்க. இன்னும் கொஞ்சம் ஓலையை அங்கே வைக்கும். இங்கே வாங்க நீங்கள் கொஞ்சம் மறக்குங்க. அங்கே சரி மட்டை எஞ்சி எடுங்க. சரியா ஒரு சாதம் மட்டை எஞ்சி எடுங்க. அடுத்த ஓலை இந்த மட்டைக்கு தான் வரப்போகுது. மட்டை தான் கீழே விடாமல் இருக்கும். சரி முழங்கினாத்தான் அடுத்த ஹோட்டல் மேயே போவீங்க. இந்த மூளைக்கு கூட வேறுமே கீழே பதிச்சு வச்சு கொண்டு வரானே. ரைட் ரைட். அந்த மேலான தாங்கும். சரி அவங்கள வந்து ஃபுல்லாக இதுண்டு படுது. இஞ்சால இனி நல்ல நீட்டான ஓலை. இந்த ஓலை பார்த்தா அப்படி விசதி மேலே கிடக்கு. உண்மையிலேயே அப்படியே வச்சு காட்ட வேண்டிய அணிஞ்ச ஓலை எப்படி இருக்கு. விசதி தான்
முன்னுக்கு வழி முன்னுக்கு அங்கே நல்லா போடுவோமே ஆனால் நல்லா கிடக்குண்ணே பனி ஒரே பக்கம் வட்டி வேணும் இது காய போட்டு படுக்கலாம் அவங்க இது இன்னொரு இது பனமோல தென்னோல ஓய்வில்லை தான் வெல்டிங் கரதாண்டக்கு ஓலை மெயினா என்ன அதே மாதிரி ஆக்கள் ஆள் பழைய ஆள் இல்லை எல்லாம் விளக்கம் சொல்லி தருவார் இல்லை அதுதானே இன்றைக்கு தங்கப்பழம்னா அழைச்சிருக்குது என்ன தங்கப்பழம்ண்ணா உங்களோட அழைச்சிருக்கு நமிச்சா திடீரென்று வந்து மாட்டுப்பட்டுட்டேன் அதெல்லாம் குரு வந்து உண்மைதான் இப்போ எல்லாருக்குமே தொழில் பழக்கம் போயிட்டு அழிஞ்சு கொண்டு போறது செந்திரன் இந்த வேலைக்கு உங்களை தான் இனிமே கூப்பிட்டு வரீங்கல்ல இப்போ தெரியாது ரெண்டு மேல அடுத்த கடுக்கு வைக்கிறோம் இல்லை ஓ வச்சோன்னா கடை பேர அப்படி இருக்கு அதானே ஆனால் உண்மையிலேயே நல்ல வடிவாக இருக்கு என்ன பார்க்க ஆனால் இல்லை வாசலுக்கே இந்த பார்க்கவே வடிவாக இருக்கு உண்மையாக தெரியுமா என்ன நல்ல வடிவாக இருக்கு வேற லெவலில் இருக்கா வர பண்ணுறீங்களா ஒன்றும் பெறாது உண்மையிலேயே சட்டைப்படி கிடக்கு என்ன ஓலை கூட வேற லெவலில் இருக்கு சுத்த மறந்து ஓடி விடாங்க அது இல்லை அது தெரியல அது நாங்கள் அதுக்கு இருந்தாங்க நான் நினைக்கல இப்படி வடிவா இருக்கும் நல்ல வடிவா இருக்கேன் நன்மையா நீங்க கட்டுற கட்டு தான் முக்கியம் ஒரு ஒற்று பிரச்சனை கட்டுத்தான் அதாச்சு பாருங்க பார்த்தீங்களா இந்த மேல நான் சொன்ன இடத்துல ஒரு ரீப்ப வர நீட்டா இருக்கும் அது கீழே அமர்த்தி விடாது தங்கப்பழம்னா டைம் இருந்தா பேரி வேறான் எங்களுக்கு மெழுகைக்கன்னு சொல்லி தரேன் இந்த விளையாட்டு ஒருக்கும் தெரியாது உண்மையில தெரியாது என்ன சொங்க இது இல்லை அனுபவம் உங்களுக்கு வந்து வீட்டில் அடுப்பு போட்டால் நாங்கள் சேனத்தான மொழி அது மாத்திரம் தான் தெரியும் அடுப்பு போட்ட செம்மண் போட்டு இதுக்கு சொல்றது இளைப்பாறங்கொட்டி இளைப்பாறங்கொட்டி கடற்கரையாக அப்படியே சைக்கிளை விட்டுட்டு இதில் வந்து படுத்துருவாங்க நிம்மதியான ஒரு தூக்கம் இருந்துட்டு தான் ஒளிம்பி வீட்டுக்கு. ஆனால் இதுக்கு படுத்தாலும் சம நித்திர வருமே ஏசி தேவை இல்லை இடம் விட்டுருக்கோம் தானே எங்க படுத்தலாம் படிப்பா இயற்கையான ஏசி தான் எப்படி இருக்குமே வேற லெவலில் இருக்கு கொஞ்சம் இங்கே எடுக்கணும் ஒரே மட்டை எடுக்க வேணா ஓலையா மட்டையை பாருங்க மறக்காமல் மட்டை வந்து முன் மட்டும் மேல நிக்குது கருக்கு வந்து மேல நிற்கும் மேல நீங்கள் கவனமா பார்த்து மேய்க்கணும் நாங்கள் எல்லாம் இந்த கல்லுல கட்டுறோம் மிஞ்ச யாழ்ப்பாணத்துக்காரர் ஆனா மட்டக்குழுக்காக செங்கல்ல தான் வீடு கட்டினா உங்களுக்கு செங்கல் கிடைக்கிற கஷ்டம் தம்பி 3 மாடி கட்டிடம் கட்டியிருக்கான் செங்கல் ஆனா இங்க விரும்புறது குறைவு செங்கல் என்ன வேலை ஓட்டம் குறைவா இல்லை இருக்கும் கட்ட 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 உயராது சின்ன கல் ரூம் வந்து செங்கல்ல கட்டினா வரல ரெண்டு கட்டுங்க கட்டணும் இந்த டோஜை பார்த்து சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுங்க டோஜ் தாரு
இல்லை தெரியல அவ்வளோ தானே என்னடா 4 கட்டு மட்டும் தானே வைக்க போறீங்க. இந்த அங்காளையும் போய் இந்த அங்காள சுத்தி அது முன்னுக்கு வந்து செய்து போட்டு அப்புறம் அங்கால போகும். ஒரு பக்கம் கிளீன் ஆக்கினா தான் படி என்னம்மா ஆமிக்காரன் இந்த பேனை எல்லாமே செஞ்சிருக்கிறாங்க வேலியல் அங்கடா ஒரு விசரி மேய கிடக்க நம்ம ஆனா இந்த கோல காஞ்சிட்டு ஒரு நடுவுக்கு இருக்கிற எனக்கு ஒரு ஆள் சொல்லிச்சு இந்த ஓலை ஒரு 3 மாசம் நிற்குமோ ஒரியாதான் எல்லாம் உருந்து கொட்டுப்பட்டுருமா. அதுக்கு தானே வடலியோட எடுக்கிறது என்ன அதுக்கு தானே இந்த மட்டையால் என்னதுக்கு இருக்கு. ஆ இதுக்கு மேலே வைக்கக்குள்ள என்ன சொல்லும். அதுக்கு மேலே மட்டை வைக்க கீழே அப்படியே இருக்குமே விளங்குது. அமர்த்தி காட்டுனா அது பிடிச்ச பிடிச்சதோட நிற்கும் அப்படி இப்படி இருந்தால் தான் பிஞ்சு விழ போகும். அப்படியே இருக்குமே. நாங்கள் பனம்பு ஓலையில் தான் கட்டி இருந்தாங்க. எவ்வளோ காலம் நிற்கும் இது அப்படி ஓலை 2 வருஷத்துக்கு 3 வருஷம் 2 ஜெண்டா பேருந்து என்ன தண்ணி எவ்வளோத்துக்கு பழிக்குதோ அவ்வளோத்துக்கு ஒன்று தாவாரம் மளிகை மாதிரி தான் ஓட்டு கிடக்கு தாவாரம். இது ஓட்டு பிளான் தானுங்க. இப்போ குத்து பொறிவு தானே என்ன ரைட் அப்படியே வச்சு பாருங்கப்பா வெராட்டி பெண்ணு செஞ்சிருப்பீங்க. எல்லாம் கட்டுவோம்னு சொல்லி நாங்கள் கீழே 2 பாருண்டா பார்த்து தான் இருந்திருக்கோம். இதுல ஒரு மரம் வந்திருந்தா ஐயா ஓ அந்த ஓலை கீழே வராது அமர்த்தி பிடிச்சு கொண்டு அதான் நீங்க வைக்கிறதுல இப்படி தூக்கி இப்படி திரட்டி விட்டீங்கன்னா சரிமா இருக்கு. எங்க ஆமாம் பார்ப்போமா அங்கே கட்டைக்குள்ள இங்க செய்யறாங்களே பொடி இந்த அங்க நீங்க நிக்கிறீங்க பாப்பா. அதான் இல்ல நீங்க நிக்கிறீங்க உங்களை நம்பி தான் ஏறினாங்க மேலே. சரி நான் அடுத்த ஃபுல்லாக சுற்றி எடுப்பாப். சரி அங்கே வேலை முடியுது. இஞ்சால வந்து பார்த்தா டயர் நூறு கழிச்சு கொடுத்தீங்க. டயர் நூலெல்லாம் ஃபுல்லாக கட்டி கொண்டு இருக்கிறோம். ஓய் இறங்க போறியோ மேலே பாருங்க. மேலே வந்து வாசல் ஃபுல்லாக வந்து கிட்ட வந்துட்டு அந்த இந்த பக்கம் ஃபுல்லாக வந்துட்டு அந்த ஒன்றரை தம்பி 2 ஓலை வைக்க முக்காவாசி லைன் வந்து ஃபுல்லாக முடிஞ்சுது. முக்காவாசி லைன் பாருங்க அப்படி இருக்கு. நேர எடுக்கும். இங்க ஓலையை எடுத்து மட்டை இங்க இருக்கும். மட்டை இஞ்சி ரைட் ரைட் பாத்தி வைக்க நானே ஓலை காண வர பார்க்கணும். ஓலை காண வர பார்க்கண்டு அங்கால 2 லைன் கிடக்கு. சரி இப்போ 2 லைன் தான் போயிருக்கேண்ணே முக்காசி. அங்கால 2 லைன் கிடக்கு. அதான் ரைட் காணுமே நான் அவ்வளோ கிட்ட வேறு பண்ணிக்கிறேன். இல்லாட்டி பக்கத்து பனியில் பிடுங்கி வை. மேல எப்படி ஏறட்டு இந்த பெனைக்கு மிஞ்சாது. அதான் வாங்கோ சரி வாங்க வந்து டீயை குடிச்சிட்டு டீயை குடிப்போம். ஆத்தியாச்சே ஓ மாப்போட்ட கிளாஸ்ல பூ போட்டு தட்டினீங்க. மாப்போட்டில் பூ போட்டெல்லாம் வந்துருக்கு வந்து குடிங்க. இங்கே ஆள் சீட்டு காத்தி ஆ மணியா இருக்கு உண்மையிலே பாருங்க எப்படி இருக்கண்டு ஃபுல்லாக. இது இந்த மட்டை தானே அமர்த்திக்கணும். ஓ மேண்ணே ஓலையே கீழே விடாம இது வந்து தண்ணி கடைசியதும் இதுண்டா அது என்னங்க ஏண்ணா இப்போ இன்னும் அந்த ஓலையிலேருந்து இங்கே தான் அடுத்த ஓலைக்கு தான் படிக்க போகும். அடுத்த ஓலையிலேருந்து கீழே ஓலைக்கு தான் படிக்க போகும். வடியா இருக்கு நான் சத்தப்படி இதெல்லாம் இந்த கொட்டி இந்த கருத்த நூலெல்லாம் பற்றி உடைச்சு ரெண்டு இதுக்குள்ளே ஆய்வான கயிறு இருக்குது. கயிறு அதுதான் எல்லாம் வெட்டி எடுக்க ஏதோ ஒரு பாட்டு ரெண்டு வைக்க வர இது மறைஞ்சு இங்கே வரும். ஒரு ஓலை வைக்க 2 இது வச்சுட்டு அடுத்த 2 அடுத்தது ஒரு ஓலை வச்சு ஏதோ சொல்றீங்க. அடுத்தோட விளங்குது புரியல தம்பி நிற்பீங்களா? அடுத்தோட என்ன மாதிரி வேற எதுவும் சொல்லுவாப்போம். இந்த மட்டை இருக்கு தானே பணம் மட்டை அதை அங்கே கொண்டு போய் வளைக்கும். ஆமா அப்போ கடுமையில நிப்பீங்க. இந்த இது இருக்குல்ல இதுல வச்சால் அங்கால வளைச்சா தான் அது முகடு மாதிரி இருக்கும். நல்லா குறைச்சா என்ன நல்லா அதை பார்த்து அது மெயின் வேலை. பார்த்து. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150
மறியலன்னு கயிறுலாம் கட்டணும் இப்படி ரவுண்டா இழுத்துல என்ன போடுற பைக்கோல பைக்கோல் போடக்கூடாதுன்றவங்க மேலே அது வெட்டுறான வெட்டை வைக்கோல் வெட்டு கோழியெல்லாம் வந்து கறக்கெல்லாம் வட்டி வட்டி இஞ்சால வச்சுக்கிடா கோலை இது எது ஆமாம் அமர்ந்துருமே நல்ல நீட்டாக இருக்குமே அது அமர்த்தினால் நட்சத்திரம் விட்டு இங்க இதுல கட்டி மேலால கயிறு எடுத்து அங்க எடுக்கணும். இந்த காய்த்து விளையாட்டு நீங்களாம் சரி நீங்க நிக்க கட்டலாம். பிறகு அந்த மூலையிலிருந்து இந்த மூளைக்கு எடுக்கணும். பிறகு இந்த மூலையிலிருந்து இந்த மூளைக்கு எடுக்கணும். மாறி மாறி எடுத்து மேலே உயர்த்தி கொண்டு போகணும். சரி இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நேரம் வந்து 11 மணிக்கிட்ட ஆகிட்டுது. அதாவது வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு கேட்க யோசிச்சிருப்பீங்க நான் வேலை செய்யறது மாதிரி நினச்சிருப்பீங்க. அப்படி ஒரு இது இல்லை. ஏன்னா நார்மலாக இப்போ அதாவது வந்து வீடியோவில் மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீடியோ நிப்பாட்டினா அப்புறம் அவங்களுக்கு வந்து கடைக்கு டேரை கொண்டு வா, நூலை கொண்டு வா, ஓலையை கொண்டு வா, வட்டித்தாண்டு அவருக்கு படியன்னு போயிட்டான். அவ்வளோ இது கறக்க மாட்டேன். அதோட ஒரு மட்டை அடுத்தது கொடுக்க இந்த மழை குளிர் இந்த இது ஓலையில் குளிருக்கு வந்து பாம்பு பூச்சிகள் இருக்க பார்க்கும். கை வைக்கிறான் கவனம் வேண்டாம். இதுக்கு பாம்போல் வந்திருக்கிறது. வட்டி கட்டி விட்டுரும். பதினடியால் ஒவ்வொன்றையும் விஞ்சால போட்டு போட்டு எடுத்து கொண்டிருக்கேன். நான் இதில் கொஞ்சம் நேரம் அமைக்கப்படி அவங்க கட்டாமல் அப்படி இல்லை நிற்கிறாங்க. ஏன்னா மேலே வேறு நான் 2 பேர் நிற்கிறாரு. அவரும் நிற்கிறார் ஐயா. அதில் கை வைக்க பயன். இது கிடையாது. வட்டி ஜென்சனா அப்படி இருக்கும். வால் மேலே தான் இருக்கு வட்டி ஜென்சன்னா. ഞങ്ങളാൽ ഓടെ ഓട്ടോ கத்தி அதில் பாருங்க எடுத்துங்களா நீ காட்டி ஓலையாக சொன்னாங்க தாமரம் கட்டி எங்கேயா கத்தி கீழே கருக்கு ஜீவி கருக்கு ஜீவினான்னு பாட்டத்தில் இங்கே வச்சாண்டு வச்சுட்டு வந்துட்டீங்களே தண்ணி குடிக்க போனீங்க. நீங்கள் கேட்குற உஷாருக்கு மழை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் போட்டு கொண்டு வாண்டே இல்லை கொண்டு வா தண்ணி எனக்கு கொண்டு கீழே ஆச்சு. சரி மறுபடியும் நாங்கள் கொஞ்சம் கிட்ட 2 தான் பார்க்கலாம் பார்ப்போம். நாங்கள் வந்து எல்லாம் செய்தது அதாவது வந்து ஓலை வந்து முடிஞ்சுது. ஓலை வந்து முடிஞ்சதால் இடையோட வந்து நிப்பாட்ட வேண்டிய சூழ்நிலையாக போயிட்டு அங்காலெல்லாம் ஃபுல்லாக ஓலை கிடந்தது. இதில் கிடக்கு ஓலை எல்லாமே வந்து ஃபுல் டேமேஜாக கிடக்கு. இந்தா செய்துட்டோம் இப்படி இருக்கண்டு. மேலுக்கு நல்ல ஓலை போடணுமேண்டா எல்லாமே சிக்கலாக போயிட்டுது. சரி கலைக்குதாக்களுக்குள்ள மட்டையெல்லாம் பட்டி கட்டி நின்று கொடுத்து கையால் எல்லாம் கருக்கெல்லாம் பட்டி இந்த ஓட்டையை கலாணி பாடுறாங்க புதுசுலேருந்து. வாயா வா பிள்ளைம்பளை செஞ்சு வந்தேன் கிடக்கு. இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி கிடக்கு. வா அப்பா கடவுளை கண்ட வைப்பு தாங்க ஆனால் பாரு லெவலாம் கிடக்கு. நாளைக்கு யார் மேலே வர போகிறீங்க? நீ தான் பூ அந்த உடம்போட பாருங்க அப்படி மே சட்டப்படி தான் கிடக்கு. எல்லாமே வந்து வேறு லெவல். சரி ஓலை இல்லாதபடியாக பார்ப்போம் நாளைக்கு இந்த மாதிரி மிச்சத்தை.